எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 194.50. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே எஸ்எஸ்என் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகணும்னா மொத்தம் 52 டாபிக்ஸை வந்து நீங்கள் தெளிவு பெற்று என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 100 மார்க்குக்கு கேட்பாங்க. அதை அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ், பிஎஸ்ஜி டெக், இந்த டாப் 3 கல்லூரிகளுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். இன்னைக்கு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 4th டாப் இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு, இதற்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய மாணவர்கள் வந்து தன்னுடைய கட் ஆஃபை கையில் வச்சுக்கிட்டு எந்த கல்லூரியில் எந்த சீட் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் அதை வைத்துக்கொண்டு சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் நம்முடைய மாணவர்களுக்காகவே இந்த சூப்பர் வெப்சைட்டை நாம் கொடுத்து நிறைய மாணவர்கள் அதில் பயனடைஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் இந்த வெப்சைட்டில் உங்கள் கட் ஆஃப்கான கல்லூரியையும் சீட்டையும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். www.careerguidanceashwin.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் இங்கே பாருங்கள் டிஎன்இஎன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் மார்க் இதை 3ஐயும் கொடுத்தீங்கன்னா ஒரே என்டரில் உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் உங்களுடைய கட் ஆஃபுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அடுத்த செகண்ட் நம்மளுடைய வெப்சைட் உங்களுக்கு சொல்லிடும். இது நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் அனுப்பிச்சு வைங்க. இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ 3rd டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு என்று சொல்லப்படக்கூடிய HCL நிறுவனத்துடைய கல்லூரி என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளவு கட் ஆஃப் இந்த வருஷம் இருந்தால் உங்களுக்கு சீட்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்முடைய மாணவர்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். கட்டாயம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் அவர்கள் வாழ்க்கையில் ரைட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இப்போது பார்க்கலாம். சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்குடைய TNEA கோட் 1315. பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கணும், கவுன்சிலிங் மூலமாக சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பிசி கம்யூனிட்டிக்கு 9 சீட்ஸ் ஒதுக்கி இருப்பாங்க. 189 கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிசி கம்யூனிட்டிக்கு கிடைப்பதற்கு இந்த வருடம் வாய்ப்பு இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 185 இருந்தால் இந்த வருடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 184 இருந்தால் கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு 198.50. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 194.50. இசிஇக்கு வந்து 196.50. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 197. 5 இயர் இன்டகிரேட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 195. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 190. பிசியை பொறுத்த வரைக்கும் 139 சீட் வந்து பிசி கம்யூனிட்டிக்கு இருக்குது. 184 கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைந்தபட்ச கட் ஆஃபாக பார்க்கப்படுகிறது. சிவில் இன்ஜினியரிங்க்கு 184 இருந்தாலே உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் பயோமெடிக்கலுக்கு 190, கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு 189.50, சிவில் இன்ஜினியரிங் 173.50, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு 198.00, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள்இக்கு 191, இசிஇக்கு 192, ஐடிக்கு 195.5, 5 இயர் இன்டகிரேட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 191, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 188. பிசிஎம்முக்கு வந்து மொத்தம் 19 சீட்டு 173.50 இருந்தால் உங்களுக்கு சிவில் சீட் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு சீட் எனக்கு வேணும் அப்படின்னா பிசிஎம் மாணவர்களுக்கு சிவில் 173 இருந்தாவே கிடைக்கும். எம்பிசி பொறுத்த வரைக்கும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு 185 இருந்தாவே கிடைக்கும். கெமிக்கல் இன்ஜினியரிங் 181, சிவில் இன்ஜினியரிங் 177, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 197, ட்ரிபிள்இ 193, இசிஇ 195, ஐடி 195.5, Computer Science and Engineering 5 year integrated 193, Mechanical Engineering 187.50, total seats 105 and 177 is the least cutoff to join in SSN if you are under MBC category. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, தட் மீன்ஸ் ஓப்பன் காம்படிஷன். முதல்ல யாராக இருந்தாலும் சரி ஓப்பன் காம்படிஷனில் சீட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிசர்வேஷனுக்குள்ளே போகும். தோ நீங்கள் எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 199.5 வச்சுருக்கிறீங்க, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்குறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஓசியில் சீட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் எஸ்சியே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போகும். அப்போ
எஸ்சி மாணவர் 199.5 வைத்திருந்தாலும் ஓசி ஓப்பன் காம்படிஷனில் தான் சீட் அலோகேட் பண்ணப்படும். அப்போது இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் அப்போது ஓசி கேட்டகரிக்கு பயோமெடிக்கலுக்கு 190.50, கெமிக்கல் 189.5, சிவில் 188.5, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 199, ட்ரிபிள் இ 196, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 197.5, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 198, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 5 இயர் இன்டகிரேட்டட் 196, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 192. அதே போல் ஷெட்யூல்டு கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கணும்? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 167, கெமிக்கல் இன்ஜினியரிங் 169, சிவில் இன்ஜினியரிங் 169, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 186, ட்ரிபிள் இ 178, இசிஇ 181.99, ஐடி 181.5, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எம்டெக் இன்டகிரேட்டட் 180, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 169.5 இருந்தாவே மெக்கானிக்கல் கிடைக்குது. ஆனால் சில எஸ்சி மாணவர்கள் நல்ல மார்க்குகள் இருந்தும் நல்ல கல்லூரியை சூஸ் பண்ண தெரியாமல் யாரோ ஒரு வலையில் சிக்கி மாட்டிக்கொண்டு நல்ல கல்லூரிக்கு செல்ல முடியாமல் தவித்து விடுகிறீர்கள். ப்ளீஸ், நல்ல கட் ஆஃப் இருந்ததுன்னா பொறுமையாக கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்கள். ஜென்ரலாகவே எஸ்சி, எஸ்டி மாணவர்கள் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கோ முன்னாடியே போய் காலேஜில் அட்மிஷன் போட்டு வைக்கிறதோ தேவையே இல்லை. பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கான கல்லூரி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். 100 கட் ஆஃப் 90 கட் ஆஃப் வச்சிருக்கிறவங்களுக்கு கூட டாப் 25 கல்லூரிகளில் ட்ரிபிள் இசி எல்லாம் சீட் கிடைக்குது. ஸோ ப்ளீஸ் டூ வெயிட் ஃபார் கவுன்சிலிங். அடுத்து ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததி எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் பயோமெடிக்கல் 164, கெமிக்கல் 138.5, சிவில் 155, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 174, ட்ரிபிள் இ 163, இசிஇ 173, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 172.5, 5 இயர் இன்டகிரேட்டட் எம்டெக் 156, மெக்கானிக்கல் 147. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பயோமெடிக்கல் 139, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 156, ட்ரிபிள் இ 149, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 162, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 118. மொத்தம் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 523 சீட் இருக்குது. 118 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அது எஸ்டி மாணவருக்கு கிடைச்சிருக்கு மினிமம் கட் ஆஃபாக. பட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எந்தெந்த சீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். ஸோ நம்முடைய மாணவர்கள் கட்டாயமாக நம்மளுடைய டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோவுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் டவுட் எது இருந்தால் நான் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் கட்டாயமாக உங்களுக்கான ஆன்சரை நம்ம பண்ணுவோம். அதே எஸ்எஸ்என் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகணுன்னா மொத்தம் 52 டாபிக்ஸை வந்து நீங்கள் தெளிவு பெற்று என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 100 மார்க்குக்கு கேட்பாங்க. அதை எழுதி நீங்கள் கிளியர் பண்ணணும். உங்களுடைய கட் ஆஃப் ப்ளஸ் உங்களுடைய ஆப்டிடியூட் மார்க் இது ரெண்டையும் வச்சு தான் உங்களுக்கு சீட் கொடுக்கப்படுது. ஆப்டிடியூட் ஸ்கில் அப்படிங்கிறது வெரி மச் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய கட் ஆஃபை மட்டும் வச்சு அவங்க எடுக்க போகிறதில்ல. ஆப்டிடியூட், லாஜிக்கல், வெர்பல் எபிலிட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் ஒரு என்ஜினியராக ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள், என்ஜினியரிங் கல்லூரிக்கு போகுபவர்கள் எல்லாத்துக்குமே கம்பல்சரியாக இப்பொழுதே படிக்க வேண்டிய ஸ்கில் இந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ். அதனால தான் நம்ம ஆல்ரெடி நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஆப்டி விங்ஸில் கிராஷ் கோர்ஸ் வர மே 13ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். கட்டாய் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின் அவர் கிராஷ் கோர்ஸ். அதில் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்டெப்த்தாக வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம், லிங்க்கும் கொடுத்துருக்குறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு கேன் வெரி வெல் ஜாயின். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கிளாஸ் எடுத்து ஃபுல் ஸ்விங்கில் கிட்டத்தட்ட 100 மணி நேரம் ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம எடுத்து இன்டெப்த்தாக ப்ராக்டிஸ் பண்ண வச்சு ஆன்லைன்லேயே அதற்கான பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஆன்சர் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ மாணவர்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்து போன வருஷம் நிறைய மாணவர்கள் நமக்கு ஆப்டி விங்ஸில் இந்த கிராஷ் கோர்ஸ் படித்த மாணவர்கள் எஸ்எஸ்என்ல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருஷமும் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசையும் எங்களுக்கு இருக்கிறது. இப்போ நான் சொன்ன கட் ஆஃப்ல இருந்து ஒரு 0.5 வந்து குறைவதற்கான வாய்ப்பு 195க்கு மேலே மினிமம் கட் ஆஃப் நான் கொடுத்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. அதே போல 190க்கு மேலே இருந்தாலும் கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. பட் ரொம்ப அதிகமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நாம அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி, எம்ஐடி, பிஹெச்டி டெக் பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு எஸ்எஸ்என் பார்த்தாச்சு. அடுத்து 25 டாப் கல்லூரிகளுக்கான மினிமம் மேக்ஸிமம் கட் ஆஃப் கட்டாயமாக அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய கரியர் கைடன்ஸ் ashwin.com/TNEA அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய கட் ஆஃப் கொடுத்தீங்கன்னா ஒரே என்டர்ல உங்களுக்கான கல்லூரிகளும் எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் இருக்கும். ப்ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மேல ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரெஃபரன்ஸை உங்களுக்கு காமிச்சிரும். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye from Ashwin.